ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல். இப்போ நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிராமத்தில் யதார்த்தமா நடந்து போயிட்டு இருந்த ஒரு மனுஷருக்கு ஒரு தங்க பாத்திரம் கிடைச்சது. ஆனா அவர் அந்த தங்கத்தை எடுத்துட்டு போய் மற்றவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் காட்டும் பொழுது அந்த தங்கம் வெறும் மண்ணா தான் தெரிஞ்சது. இவருக்கு மட்டும்தான் அது தங்கமாகவே ஜொலிச்சது. இதே மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் இந்த செய்தி பரவ எல்லாருமே அந்த மண் நிறைந்த பாத்திரத்தை பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. அப்படி ஊரே திரண்டு போகும் பொழுது அந்த இடத்துல சரியா 4 பேருக்கு மட்டும்தான் அது தங்க காசுகளாக கண்ணுக்கு மின்னுச்சு. அந்த ஊருக்குரிய எல்லாருக்குமே அது மண்ணா தான் தெரிஞ்சது. இதுக்கிடையில இந்த சின்ன விஷயங்கள் சலசலப்பு எல்லாமே ஊர் முழுக்க எட்டி அது அவங்களுக்கு மட்டும்தான் தங்கமா தெரியுதான், நமக்கு ஏன் மண்ணா தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புரளிகளை அதுக்கிடையில எல்லாருக்குமே பரவ ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் இந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா உடனடியா எங்களுக்கு இது தங்கமா தான் தெரியுது, இது ஏன் உங்களுக்கு மண்ணா தெரியுதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஊர் மக்கள் கிட்ட போய் காமிக்க அவங்க எல்லாருக்குமே அது மண்ணா தெரிய இவங்களுக்கு மட்டுமே அது பொற்காசுகளாக தெரிஞ்சதான். இந்த விஷயத்த உடனடியா எப்படியாச்சும் மன்னன் கிட்ட கொண்டு போகணும், மன்னருக்கு எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம், இது மூலமா அவர்கிட்ட தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அரசவைக்குள்ள அவங்க எல்லாருமே நுழையிறாங்க. அரசர் முன்னாடி இந்த பாத்திரத்தை காமிச்சு தங்கள் பிரச்சனைகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே அரசவையை நோக்கி அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்குள்ள மன்னர், இதோ பார்க்கலாமே, என்ன ஆச்சரியமான விஷயம், நானும் அந்த பாத்திரத்தை பார்க்க ரொம்ப ஆசையா தான் இருக்கேன்னு சொல்லி எல்லாருமே உள்ள கூப்பிடுறாரு. மன்னர் அந்த பாத்திரத்தை அவர் முன்னாடி வைக்க சொல்றாரு. அந்த மண் நிறைந்த பாத்திரத்தை பார்த்த உடனே அந்த மன்னனுக்கும் இது சாதாரண மண்ணு தானே அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுல அந்த 4 பேருக்கு மட்டுமே தங்கம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயங்கள் ஓடுறதுனால என் கண்ணுக்கு மட்டும் ஏன் இது தங்கமாவே தெரியல அப்படின்னு சொல்லி அவர் கோபப்படுறாரு. அது மட்டும் இல்லாம கொஞ்சமா யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா இது இவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒண்ணு இவங்க பொய் சொல்லியிருக்கணும், இல்ல இவங்க விசேஷமானவர்களாக இருந்திருக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், அந்த பாத்திரத்தை கொண்டு வாங்க, நான் இன்னும் கிட்ட வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாத்திரத்தை இருந்து ஒரு வெளிச்சம் ஒண்ணு வெளியில வருது. அந்த பாத்திரத்திலிருந்து வந்த வெளிச்சம் பேச ஆரம்பிக்குது. அப்ப அந்த பாத்திரத்துல வந்த ஒளியானது சொல்லுச்சு, மன்னா, உன் கண்ணுக்கும் இது மண்ணா தான் தெரியும். காரணம், இந்த நாட்டில் உள்ள முக்கியமான சில புத்திசாலிகளையும் ஞானிகளையும் நீ கூட தானே மதிக்கல, அதனாலதான் பாத்தீங்கன்னா நானும் உன் கண்ணுக்கு மண்ணா தான் தெரியுவேன். அதாவது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சது. இந்த மாதிரி எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 பேர் வேற யாருமே கிடையாது. முதல்ல என்னை கண்டுபிடித்தவர் ஒரு விவசாயி. அவர் இந்த நாட்டு மக்களுக்காக தன்னுடைய அர்ப்பணிப்பை நிறையவே கொடுக்கிறாரு. இரண்டாவதா தெரிஞ்ச மனுஷருக்கு பாத்தீங்கன்னா அவர் ஆசிரியர். அவர் தன்னலமற்ற ஒரு சேவையையும் அறிவாற்றலை மற்றவர்களையும் பெருக்க செய்யறாரு. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்னொரு நல்ல விஷயம், வைத்தியர். அவர் எந்த ஒரு பணத்தையும் எதிர்பார்க்காம வரக்கூடிய செல்வங்களை மட்டுமே வைத்து பிழைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அந்த பாத்திரம் சொல்லுது. 4ஆவதவர் எல்லாருக்கும் மரியாதையை கொடுப்பவர் அப்படின்னு சொல்லி அந்த பாத்திரம் சொல்லி ஒளி மேல எழுந்து, இந்த ஞானங்களை நீங்களும் பெற்றீர்கள் என்றால் நானுமே உங்களுக்கு தங்கமாதான் ஜொலிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பாத்திரம் வெடிச்சு சிதறடிச்சான். இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆச்சரியம் வந்துருச்சு. அப்ப இந்த நாட்டு மக்களுக்கு மற்றவர்களை மதிக்க தெரியல அப்படிங்கிறத அந்த தங்க பாத்திரமான அந்த விஷயம் அறிவுறுத்திட்டு போயிருக்கு. இதையெல்லாம் எச்சரிக்கையா எடுத்துக்கிட்ட அரசன் தானும் தன் நாட்டு மக்களுடன் சேர்த்து எல்லாரையும் மதிக்கணும், இவர்கள் போன்று தன்னலமற்ற சேவைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி மக்களிடம் பல அறிவுரைகளை கூறுறாரு. இதே மாதிரி அந்த 4 பேர்கள் போன்ற நாம் எல்லாருமே தன்னலமற்று இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கும் அது தங்கமா தான் தெரிஞ்சிருக்கும். இதனால நாம எப்பொழுதுமே ஒழுக்கம் தவறாம நேர்மையுடனும் மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணங்களுடன் நாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் புரிஞ்சுக்கிட்டதை ஊர் மக்களும் புரிய சொன்னாரு. இப்ப அந்த ஊர் ரொம்ப பிரகாசமா ஒரு நல்ல ஆட்சி காலத்தோட முடிவடைஞ்சது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.